நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தக்காளி குருமா எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஒரு கடாயில், அதுக்கப்புறம் 2 ஏலக்காய், கொஞ்சோண்டு பட்டை, கிராம்பு எல்லாமே போடணும். அதுக்கப்புறம் அதோடு சேர்த்து வெங்காயம், தக்காளி இதை நல்லா வதக்கிக்கணும். வதக்கணுன்னே நாங்கள் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து மிக்ஸியில் லைட்டாக அடித்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இது வதக்கிட்டு இருக்கோம். இப்போ நல்லா தக்காளி வதங்கினதுக்கப்புறம் திருகி இல்லைன்னா மிக்ஸியில் அடித்து வச்சுருந்த தேங்காவை நம்ம போட்டுட்டோம். இப்போ நல்லா வதக்கியாச்சு. தேங்காவையும் போட்டு அதோட கிளறியாச்சு. நல்லா வதங்கிட்டு இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதுக்கப்புறம் இதை வந்துட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் ஆற விட போகிறோம். அதுக்கப்புறம் குக்கர் வச்சுப்போம். குக்கரில் 3 டீஸ்பூன் எண்ணெய் தேவையான அளவு, எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் பட்டை, ஒரு கிராம்பு, அதுக்கப்புறம் தேவையான அளவு பச்சை மிளகாய். காரம் தேவைன்னா வச்சுக்கலாம், குழந்தை இருந்துச்சுன்னா கம்மி பண்ணிக்கலாம். 3 வெங்காயம், அதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா கொஞ்சம் எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். இது ஓரளவுக்கு பொன்னிறமாக வதங்கணும். நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நம்ம குழந்தைங்க இருக்கனால காரம் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்ப்போம்னு சொல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ 1 ஸ்பூன் மிளகாத்தூள், குழந்தைங்க இருக்கிறதுனால கொஞ்சம் காரம் கம்மியாகவே வச்சுருக்கோம். 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இது நாங்கள் அரைச்சி வச்சுருந்த அந்த வதக்கி வச்சுருந்த தேங்காய், தக்காளி, வெங்காயம் இது பேஸ்ட்டு நல்லா அரைச்சாச்சு. அதை ஆட் பண்ணியாச்சு. நாங்கள் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறோம். கல்லுப்பு போட்டால் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக வரும்னு சொல்லுவாங்க. இது தண்ணியாக வச்சா தான் நல்லாயிருக்கும். அதனால் தேவையான அளவு இந்த மிக்சிலேயே ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் கலக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா தக்காளி குருமா கமன்னு கொதிஞ்சு சூப்பராக வந்திருக்கு. வாசமே இங்கே தூக்குதுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுதான் தக்காளி குருமா. உடனடியாக செய்யலாம்.